முதலீடு ஒரு மம்பட்டி, ஒரு கடப்பாரை, ஒரு தீப்பெட்டி இருந்தா போதும், எவன் வேணாலும் வெட்டியானாகலாம். சரி சரி, கமிஷன் கொடுங்க. எதுக்கு கமிஷன்? போன புரோக்கராச்சே. என்னது பணத்துக்கு புரோக்கரா? டேய், வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கிறேன், கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன், கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன், சோன்சோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பணத்துக்கு புரோக்கர்? நாங்க இப்ப புதுசா வச்சுக்கிட்டோம். இங்க பாருங்க, மரியாதையா கமிஷன் கொடுங்க. இல்லன்னா உங்க அப்பாவை நீங்க நெஞ்சில வச்சு கொண்டதாக ஊருக்குள்ள ரூமர். ஸ்டாப். ஐ அம் ஜென்டில்மேன். இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. உனக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன். ஆனா மூலமா எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் 2 பணம் வரணும். ஐயா, இது கேரண்டி சொல்ல முடியாதே. இல்லம்மா, நான் துபாய்க்கு போயாங்கன்னு டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன். என் நிலைமை உனக்கு புரியல. எப்படியாவது கழுத்தை நெரிச்சாவது கொன்னு அனுப்பு, உனக்கு உண்டான கமிஷனை கொடுக்குறேன். ஓகே. ஜென்டில்மேன் ஒப்பந்தம் டன். இல்லங்க, இறக்குங்க. என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பாடி எங்க? இதாங்க பாடி. ஏண்டா, இந்த பாடிக்கு 2 மூங்கி கம்பு, 3 மாலை, 30 பேர் கூடவா? எங்க செத்தானோ அங்கிருந்து உப்புன்னு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறான். ஐயோ, ராஜ நட நடப்பியே. இனிமே நடையடா, எப்பதான் பாக்க போறடோ? பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிறேன், படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு. கெட் அவுட், கெட் அவுட் மேன், கெட் அவுட். இது எதுக்கு குழிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா? தூக்கி எறிங்கடா. அப்பாடா, இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்தா தான் சரியா வரும்பா. ஓஹோ, ஐயோ, இப்பதான நான் இவனை புதைச்சேன். அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா? அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்திருப்பான் போல் இருக்குதே. ஆவிக்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு கால் இருக்குதே. சாரி பிரதர், நான் டயத்துக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிரு. ஹலோ, நீ ஆவி இல்லையே, என்ன பழிவாங்க வரலையே? செத்து போனது என் பிரதர். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், ரெட்ட பெறுவீங்க. உன்னை பிரிஞ்சு இன்னும் எப்படி இருக்க போறேன் பிரதர்? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. ஒரு 500 ரூபீஸ் கொடு, இதே குழிய தோண்டி உன் அண்ணனோடவே படுக்க வச்சிடுறேன். ஆமா, வெயிட் வெயிட், ஒரு 250 கொடு. டேய், உனக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் குடுடா. டேய் குடுடா. அப்பா ஒரு கை கொடு. கை என்ன கால் மாதிரி இருக்கு? வாங்க கணக்கு போடலண்ணா. வர்றேன். என்ன திடீர்னு எங்க ஒரு பக்கம்? ஆத்தாவோட பேரை ஊர்ல இருந்து வர்றாருல்ல, அவரை கூப்பிட போறேன். அவர் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. போற வழியில உங்க ஊர்ல சாமி கும்பிட்டு போலான்னு தான். வாங்க. ஐயா தெய்வம், எடுத்துப்பா. தம்பி என்னப்பா? வேணையா, ஏப்பா வேண்டாம். நீங்க எங்க ஊருக்கு வந்ததே போதும் ஐயா. எங்க தெய்வமே, எங்க குல தெய்வமே, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன மரியாதை, என்ன மரியாதை. ஊருன்னா இதெல்லாம் ஊரு. இந்தியாவுல சொர்க்க பூமி எங்க இருக்குன்னு தேடுறாங்களே. டேய், அது வேற எங்க இல்லடா, இந்த ஊர்ல இருக்குடா. எடுத்துக்கோ. பிரதர் பிரதர் பிரதர், மே மாசம் மழை பெய்யும், டிசம்பர்ல வெயில் அடிக்கும், மார்கழியில கோயில் அடிக்கும். வர்றேன் பிரதர், குட் நைட். சார், என்ன ஆளு டிஃபரெண்டா இருக்காரு, வார்த்தை டிஃபரெண்டா இருக்கு. ஒருவேளை சயின்டிஸ்டா இருப்பாரோ? சார், அவங்க என்ன சொல்லி போறான்? யாருங்க அந்த சயின்டிஸ்டா? ஏண்டா, உங்க ஊர்ல முகமூடி திருடனுக்கு பேரு சயின்டிஸ்டா? என்னது முகமூடி திருடுறான்? வந்து கை கொடுத்துட்டு போறான், என்ன சொல்ல சொல்ற? இது மே மாசம் மழை பெய்யும், டிசம்பர் மாசம் வெயில் அடிக்கி, மார்கழியில புயல் அடிக்கும்னு சொன்னாருங்க. இதெல்லாம் இவங்க கோடு வீடு 2 போட்டா தான் தெரியும். ஏக்கா, எனக்கு ஓடு வீடு தான் தெரியும், கோடு வீடு தெரியாது. கிரண்ண படுத்த எங்கடா வச்சிருக்க? ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகி போச்சு. நம்ம யாருங்கிற உண்மையை சொல்லாதீங்க. டேய், என்னடா சொல்ற? அட பணம் எங்க இருக்குதப்பா? யோ, அது ஏன் பணையா? தலைவா, பணம் போனாலும் பரவாயில்ல, நம்ம திட்டத்தை சொல்லிடாதீங்க. என்னையா அவங்க திட்டம்? மூஞ்சில குத்துவாங்க, காரி துப்புவாங்க. உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. சைனரி சாப்பிட்டு செத்து போயிருங்க. உயிரோட இருந்தா டெல்லியில மீட் பண்ணுவோம். டாடா. யோ, உண்மை சொல்லியா? தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அந்த திட்டம் போட்டு என்ன மாட்டி விட்டு உங்ககிட்ட இருந்து உண்மை வர வரைக்கும் எப்படி எனக்கு தெரியும்? ஐயா ஐயா யோ, உண்மையிலேயே நான் தப்பு பண்ணலையா? ஏயா, தப்பு பண்ணுனா ஆலமரத்துல கட்டுவாங்க, அரசு மரத்துல கட்டுவாங்க. இது என்னையா புது விதமான கட்டா இருக்குயா? எல்லாரும் வெளியே திருடிட்டு கோவில்ல வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நீ கோவில்லயே திருடி இருக்க, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தம்பி, இவனுக்கு 100 கசையடி கொடுக்கணும்பா. இல்ல, கோயில் யானையை விட்டு மிதிக்க சொல்லணும். ஏண்டா 100 கசையடி யானையை விட்டு மிதிக்க விடுறது?
உங்களுக்கு பொழுது போகலன்னா யானைக்கெல்லாம் வேலை கொடுப்பீங்களாடா? டேய், நான் யாரு, என் பரம்பரை என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அதான் தெரிஞ்சது. திருட்டு பணம் உன் பாக்கெட்ல இருந்தது. அது ஏன் பணம்? திரும்ப திரும்ப அதே சொன்ன தலைகீழ தொங்கிட்டுற. நீ செஞ்ச தப்புக்கு உன் கண்ணை மட்டும் விட்டு தோலை பூரா உரிச்சிருக்கணும். பணம் கிடைச்சிருச்சேன்னு சின்ன தண்டனை யோசிக்கிறேன். இன்னும் 2 நாளைக்கு இங்கே தங்கி கோவில் வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். தப்பிச்சு போலான்னு நினைச்ச கோவில் யானை இருக்கு, மெரிக்க விட்டுருவேன். என்னப்பா இது, ஒரு கட்டபொம்மன் ரேஞ்சுக்கு தண்டனை உயர்த்திட்டே போறீங்க? தம்பி, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. எனக்கு அந்த முகமூடி எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அந்த பேய் என்ன சைஸ்ல வேணாலும் இருக்குதுங்க. ஆனா அவன் குரலை மட்டும் நான் கேட்டேன். என்ன எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் மாதிரி இருக்குமா? தம்பி கொஞ்சம் பேசுங்க. தம்பி வாயை திறந்து நல்லா பேசுங்க. வாய்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. இவனை மட்டும் பேச வச்சிட்டோம், இவன் தான் திருடன்னு புடிச்சு கொடுத்து நம்ம ஓடி போயிடலாம். வேப்பங்காய் மாதிரி கத்துக்கிட்டா படிப்புனா உனக்கு? ஏமா அந்த பச்சை மண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நாளைக்கு இவன் படிக்கலன்னா உன்ன மாதிரி திருடனாயி இப்படிதான் எச்சி பாத்திரம் தொலைக்கிட்டு திரிவான். அட பாவீங்களா, எந்த மண்டையில பழிய என் மேல போட்டதுக்கு இந்த தரித்திர புடிச்சு நான் படிக்காதுக்கெல்லாம் அந்த பொம்பளை உதாரணத்துக்கு என்ன காட்டுறான்? என்ன சுகம் என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம். இப்படியே இருக்கிறது. கவலையப்படாத, நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். இந்த கோயிலை விக்கிறதா 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்ட தெரியுமா? என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? உன்னை பார்த்து பின்பு நானாக இல்லையே. எவனோ எவனோ என்று நெடுநாள் இருந்தேன், அவனே இவனே என்று மிதித்தேன். சூறாவளி, ஒரு பொண்ணோட சேர்ந்து வாய்களிய டூயிட் பாட தெரியுது, பேச தெரியாதா? பேசுறான். வாய் இல்லாட்டி நாய் கூட தரத்தரன்னு எடுத்துட்டு போய் கடிச்சு வச்சிருந்தா. 2 வார்த்தை பேசுடா. அடங்க ஒக்காமவனை இன்ன நீ சமாளிக்கிறியா? உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன். ஐயோ உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன். இவனை வெட்டி உப்பு கண்டம் போட்டாதான் உண்மை வரும். வெட்டினா உண்மை வராது, சொல்லிட்டு வெட்டுங்க. அட இவன் தான் முகம் முடிச்சிருந்த மாதிரி வந்து என்ன மாட்டி விட்டான். கேட்டா ஊமை மாதிரி நடிச்சான். இப்ப அறுவாலை பார்த்தோம்னா ஒரிஜினல் வாய்ஸ்ல கத்துறான். அதானே பார்த்தேன். நம்ம கூட்டத்துக்கு புதுசா ஒரு திருடா எங்க இருந்து வந்தாரு. இன்னும் இந்த புத்தி உங்களை விட்டு போலியா? நான் ஒத்துக்கிறேன். முதல்ல அறுவாலை கீழே போட சொல்லு. சரி, ஒத்துக்கிட்டாருல, போட்டுங்க. நான் போட மாட்டேன். அவன் ரத்தத்தை பார்க்காம போட மாட்டேன். ஐயோ அண்ணன், எனக்காக திருடல, வேற யாருக்காக? ஏழைகளுக்காக திருடுனேன். இவர் பெரிய மலைக்கள்ளன், ஏழைகளுக்காக திருடி தர்மம் பண்ணாராம். கேட்டீங்களா கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? என்ன மாட்டி விட்டதுக்காக கூட இவன் வெட்ட வரல. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அதுக்காகவாது இவன் ஒரு வெட்டு வெட்டாம விட மாட்டேன். டேய் அட மலைக்குள்ள அமெரிக்கா, ஐ இந்தியா, நீங்க ஆடிய பாதம். அது தம்பி, உங்க அப்பனுக்கு போர் அடிக்கும் போது போனஸா ஒன்று பெத்து போட்டு போயிட்டான்னு சொல்ல, அந்த தருதல புடிச்ச நாய் இதுதான். என் தம்பின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல தண்டச்சோறு திங்குது. போடா, மூக்குக்கு முன்னால ஒரு முடி, பெரிய கரலிங் தலைய போடா. டேய், இப்படி 4 பேர் கூடி இருக்கும் போது ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசாதுன்னு சொல்லிருக்கேன்லடா. அதுதான்டா நானும் சொல்றேன். 4 பேர் நிக்கும் போது குளிக்காம கொள்ளாம பவுடரை மட்டும் போட்டு வந்து நிக்காதடா. நாத்தம் முடிச்ச பையன் தாங்க முடியலடா. இவனுங்க இப்படிதான்ப்பா சண்டை போட்டுக்கிட்டு பாருங்க. நீ உள்ள வா. கிராண்ட்மா மெட்ராஸ் போயிட்டு வந்த செலவுல இவன் ஏதாவது ஊழல் பண்ணிருப்பான், விசாரிங்க. அட பொறுக்கி பையல, போட்டாடா குடுக்குற உன்னை அடிக்கிறான்டா. டேய் என்னடா பழக்குது? கையில